ஹை ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா VO அண்ட் JO வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் டே 9 9வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டின் படி எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ வேகன்சிஸ் பேலன்ஸ் இருக்குது, அதேமாதிரி டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு வந்துருக்குது, இன்னைக்கு மட்டும் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது, ஸோ அடுத்த நாள் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம், அதாவது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமது டெலகிராம் சேனல் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றி அப்டேட் பண்ணலாம், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி அதில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சோடனே வந்து குரூப் 4 நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால் வேல்யூபுளாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிக்காதீங்க. இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ விஓவில் பொறுத்தவரையிலும் 333 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா JO பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 2663 வேகன்சிஸ் 9 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஸோ SLS வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வேகன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஆட் பண்ணி நான் உங்களுக்கு டோட்டல் மட்டும் என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எதுவுமே எல்லாம் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா VO வந்து பார்த்தீங்கன்னா 333 VO வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா JO வந்து பார்த்தீங்கன்னா 2663 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 14 18 32 அண்டு 25 15 ஒரு 40 அண்டு 39 47 50 அண்டு 27. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 3142 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குதுங்க. 3142 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 நாளில் நம்மளுக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 9 நாளில் இப்போ கூப்பிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3600 பேர் என்ன பண்ணிருக்காங்க, TNPSC வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. இதில் ஃபில் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 3142 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணி பார்த்துட்டோமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 458 ஆப்ஷன் டோட்டலாக. ஸோ 9 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்ஷன்டேஷன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 458 ஆப்ஷன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்டேஸ். ஸோ டோட்டலாக இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, 3600 பேர் போயிருக்கிறாங்க. டோட்டலாக 3142 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்குது. 458 ஆப்ஷன்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்காக ஆப்ஷன் ஆகுது. அதே மாதிரி 2A போனவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஸோ அவங்களும் நிறைய இதில் ஆப்ஷன் ஆகுறாங்க. ப்ளஸ் இப்போ கடைசிங்கிறதுனால ஆல்ரெடி குரூப் 4 போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு எழுதியிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி தான் வந்து வந்திருக்குது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் எந்த அளவுக்கு நடந்திருக்குது, பேலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு VOலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ VOலாம் ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே காட்டுறேன் ஜஸ்ட்டு. ஓகேவா. ஆல்ரெடி நேற்றே தெரியும் ஜென்ரல் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. VO BC எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. MBC வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிருச்சு. ஓகேங்களா. அதேமாதிரி BCMல பாருங்கள், BCMல அப்படியே இருக்குதுங்க. ஜென்ரல் அப்படியே இருக்குது. உமன் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஜென்ரல் அப்படியே இருக்குது, பார்த்துக்கோங்க BCM. ஓகேவா. நெக்ஸ்ட்டு SC வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே சாரி, SCA வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா. உமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, உமன் PSTMல ஒன்று இருக்குது SCA. ஓகேவா. நெக்ஸ்ட்டு போகிறவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு SCலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே ஃபில் ஆகிடுச்சு. ஓகேவா. STயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா VO நிலவரம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 27 தாங்க இருக்குது. ஜென்ரல் PSTM முடிஞ்சிருச்சிங்க. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உமன் பாருங்கள், உமனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சிங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க. ஜென்ரல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 27 வேகன்சிஸ் தான் இருக்குது, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா. இனிமேல் ஸ்பீடாக எல்லாமே ஃபில் ஆகிரும். ஓகேவா. ஸோ BC
ஜென்ரல் பாருங்க 25 தான் இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்க 6 தான் இருக்குது, உமன் பாருங்க 10 தான் இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை இன்னும் 3 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மண்டே. ஓகேங்களா. ஸோ அடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிசி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாங்க. ஸோ எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா சேமஸ் அதே போல தான் இருக்கும். ஓகேவா. ஸோ எம்பிசி பாருங்க ஜென்ரலில் 17 தான் இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. ஓகேங்களா. உமன்ல பாருங்க 9 தான் இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 தாங்க 3 தாங்க இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேல வந்து எல்லாம் ஃபில் ஆக போகுதுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஜென்ரல் முடிஞ்சு பிசி எம்பிசி வந்து நெக்ஸ்ட் டே கவுன்சிலிங் தான் மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ் ஆகிருங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிசிஎம் பாருங்க, பிசிஎம் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது 52 அப்படியே இருக்குதுங்க. பிஎஸ்டிஎம்ல 16 அப்படியே இருக்குது. ஓகேங்களா. ஸோ உமன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உமன்லேயும் பாருங்க 27 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தாங்க போயிருக்குது. உங்களுக்கான வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் டே போகிறவங்க நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சிஸ் ஜென்ரல் இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 15 வேகன்சிஸ். ஸோ உங்களுக்கு அப்படியே தாங்க இருக்குது. ஓகே. உமனை பொறுத்தவரை 13 வேகன்சிஸ் இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை 13 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. அங்கங்கே 1-2 தான் போயிருக்குது, மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்குது எஸ்சியை பொறுத்தவரை. ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 302 சீட் இருக்குதுங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல இன்னும் 20 சீட் இருக்குதுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமன்ல இன்னும் 49 சீட் இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை இன்னும் 13 சீட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதாகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக போயிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இன்னும் ஒரு 2 நாளில் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கீரப் ஆயிரும். ஓகேவா. ஸோ அதனால இவங்களும் நல்லா ஆவரேஜாக போயிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பாருங்க அப்படியே இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ 2 வேகன்சி தான் போயிருக்குது, அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்க 5-5 அப்படியே இருக்குது, உமன் பாருங்க 1-1 அப்படியே இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 3-3. ஓகேவா. டோட்டலாகவே உங்களுக்கு 2 சீட்டு தாங்க போயிருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டே போகிறவங்க அப்டேட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு நாள் மண்டே போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா. அது பார்த்துக்கோங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லெவலில் அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. டிபார்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு மீடியமான டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கும், அதனால் அவங்களும் எடுத்துக்கலாம். ஓகே. எஸ்டி பொறுத்தவரை அவங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, சிங்கிள் டிஜிட்டில் தான் போயிருக்குது. அதே மாதிரி தான் எஸ்சியாவும். ஓகே. பிசியும் அதே லெவலில் தான் இருக்கிறீங்க. ஓகே. அந்த 3 கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாகவே இருக்குது. பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேவா. சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் போகக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் பாருங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.